வரலாற்றில் இன்று நமது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடந்த தினம். இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கவும் அதிகார மாற்றம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மேலும் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் நாடாளுமன்றமாக செயல்படவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அதிகாரப்பூர்வ அமைப்பே இந்திய அரசியல் நிர்ணய சபை ஆகும். நமது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9 புதுடெல்லியில் காலை 9 மணி அளவில் திங்கட்கிழமை அன்று கூடியது. இக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 299 உறுப்பினர்களில் 211 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். முதல் கூட்டத்தில் முஸ்லிம் லீக்கின் 90 உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. முதல் கூட்டத்தின் கருப்பொருள்: பிரெஞ்சு முறையில் தற்காலிக தலைவர் தேர்வு. தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலினி அவர்கள் வழிமொழிந்தார். இக்கூட்டத்தில் நேருவின் உரை: இச்சட்டமன்றத்தின் முதல் பணி ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலம் இந்தியாவை விடுவிப்பதும், பட்டினியால் வாடும் மக்களுக்கு உணவளிப்பதும், நிர்வாணமாக இருக்கும் மக்களுக்கு ஆடையளிப்பதும், ஒவ்வொரு இந்தியனுக்கும் திறன் அடிப்படையில் வாய்ப்பளிப்பதுமே ஆகும். நன்றி.